21/3/2026 காருண்யா 747க்கு உண்டான ஒரு கணிப்பை தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நேற்று நமக்கு எப்படி வந்தது, எப்படி போச்சுன்னு ஒரு பார்வை பார்த்துடலாம். இன்றைக்கி ரிசல்ட் பார்த்தீங்கன்னா, நேற்றுக்கு இங்கே 4 நம்பர் நமக்கு ஏபியில் 4D கிடச்சிது. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஆல் போர்டில் நம்மளுக்கு 4D கிடச்சிருக்குது. பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும். 8-4-5-3 இன்றைக்கி ரிசல்ட்டு. 5-4 நம்ம ஆல்ரெடி வச்சுருக்கிறோம். ஆல் போர்டில் நம்மளுக்கு பாஸ் தான். 8ங்கிறது பி போர்டுக்கு போயிருக்குது. 3ங்கிறது சி போர்டுக்கு வந்திருக்குது. 4-5 நம்ம 4 பார்த்திங்கன்னா பி போர்டில் வச்சுருக்கோம். 5 எங்கே வேணாலும் வரும்னு தான் சொல்லியிருந்தோம். 5 நம்ம பி போர்டுக்குன்னு வச்சுக்கிட்டாலும் 4 ஏ போர்டுக்கு 8க்கு பவர் 3. ஓகேங்களா? நேற்றுக்கு எத்தனை பேர் கவனிச்சிங்கன்னு தெரில. அந்தால் சி போர்டுக்கு பவரில் வரலாம், இல்லை இந்த 7 வரலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அது கரெக்டாக 5 0க்கு 5 நம்ம வரலாம், 5 வரலாம், இல்லை 5 மேலே போகலாம். ஏன்னா 0 வச்சுட்டு நான் 5 ஏன் வச்சேன்னா 5ம் கன்ஃபார்ம் நம்பர் தான். அதனால தான் நான் 5 வச்சுருந்தேன். நான் அது எங்கே வேணாலும் வரலான்னு அந்த 0-5-0ங்கிற மாதிரி நம்மளுக்கு ரிசல்ட் கிடச்சிது. ஆனால் வந்தது இந்த 3 வர வேண்டிய நம்பர் டபுள்ஸாக வரும்னு எதிர்பார்த்தோம். ஆனால் சிங்கிளாக தான் வந்திருக்கு. 8-3 டபுள்ஸாக வரும்னு எதிர்பார்த்தோம். ஓகே, ஆனால் வந்துருச்சு. ஒரு நம்பர் வந்திருக்குது. இன்னும் ஒரு 3-8 கூட வரதுக்கு வாய்ப்பு உண்டு. சரிங்களா? பவரில் வருதா, டைரெக்டாக வருதா என்னென்னு பார்க்கணும். ஏபிபிசியை பொறுத்த வரைக்கும் நம்ம கொடுத்ததில் கொஞ்சம் கொலப்ரேஷன் தான். ஏன்னா ஒரே ஒரு நம்பர் மட்டும்தான் நம்மளுக்கு வந்திருக்குது. மற்றபடி அப்படி தான் சில நேரத்தில் மிஸ் ஆகும். ஒரு நேரம் ஃபுல் வின்னிங் நேற்றுக்கு ஃபுல்லாகவே வந்துச்சு. இன்றைக்கி கொஞ்சம் மிஸ் ஆகிருக்குது. இதில் பார்த்திங்கன்னா 4ஆம் நம்பர் மட்டும்தான் பாஸு. இங்கே வந்து பி போலில் 5 இருக்குது, சி போலில் 3 இருக்குது, பி போலில் 4 இருக்குது. மிஸ் ஆகி போச்சு. ஓகே, நாளைக்கு உண்டானது நான் ஆல் போர்டு நம்மளுக்கு ஒரு நல்ல சப்போர்ட்டிவாகவே கிடச்சிருக்குது. அதே மாதிரி நாளைக்கு நமக்கு அந்த ஆல் போர்டு கிடச்சிருக்க நம்பர் 8-2. மீண்டும் ஒரு 5ஆம் நம்பர் வருது. 5-0 கண்டிப்பாக வரலாம். ஏன்னா அப்படி தான் வருது. 5-0 நாளைக்கு திரும்ப ஆட்டத்தில் இருக்கலாம். அதுவும் பிசி அந்த மாதிரி தான் இருக்கணும். அதுதான் நான் வச்சுருக்கிறேன். சி போர்டில் 5-0வும் வச்சுருக்கிறேன் நான். சரிங்களா? உங்கள் கணிப்பில் எப்படி வருதுன்னு பாருங்கள். 8க்கு பவர் 3, 2க்கு பவர் 7, 5க்கு பவர் 0. நாளைக்கு எல்லாமே பவர் நம்பராகவே வச்சுருக்கிறேன் போர்டில். ஏன்னா அப்படி தான் தெரியுது. ஒன்று அடிக்கிற நம்பர் இதுவாக இருக்கணும், இல்லை பவர் நம்பராக இருக்கணும் அப்படிங்கிறதுல என்னுடைய கான்செப்ட். சரிங்களா? ஏ போர்டு 6-1, பி போர்டு 7-2, சி போர்டு 0-5, 8 திரும்பவும் 8-3 எங்கே வேணால் 8 வரணும் அல்லது 3 வரணும். சரிங்களா? இல்லைன்னா 8-3 டபுள்ஸாக வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை, வரதுக்கு வாய்ப்பு இருக்கும். சரிங்களா? பார்த்துக்கோங்க. உங்கள் கணிப்பில் இருக்கான்னு பார்த்து ப்ளே பண்ணிக்கோங்க. ஏபிபிசிஏசியை பொறுத்த வரைக்கும் 86, 98, 62, 95, 43, 17, 70, 67 இந்த மாதிரி நம்மளுக்கு நம்பர் கிடச்சிருக்குது. உங்களுக்கு எப்படி வருது பாருங்கள், பார்த்துட்டு ப்ளே பண்ணிக்கோங்க. இதில் ஏதாவது ஒரு நம்பர் பவர் வருதா, பவர் பண்ணி நானும் வச்சுருக்கிறேன். 3 டிஜிட்டலில் வச்சுருக்கிறேன். 62ங்கிற நம்பர் திரும்பவும் வருது. 62 வருதா, 102 வருதா, இல்லை 67 வருதா, 107 வருதா, ஏபி பாஸ் ஆகுதா, இல்லை பிசி பாஸ் ஆகுதான்னு பார்க்கணும். சரிங்களா? உங்கள் கணிப்பில் எப்படி நாளைக்கு ஒரு டபுள்ஸ் வர்றதுக்கும் அதிகபட்சம் வாய்ப்புகள் உண்டு. சரிங்களா? காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, வர்ற மாதிரி தெரியுது. பெருசாக காரணம்னு சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. ஏன்னா 3-8 இந்த மாதிரி ஏதோ ஒன்று வரலாம். இங்கே நம்மளுக்கு 3 கிடச்சிருக்க வச்சு 38, 61, 5-0. ஏன்னா இதுலேருந்து 2 நம்பர் அப்படியே வரப்போகுது. அப்போ ஏதோ ஒன்று பவர் வச்சு அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும், இல்லை டபுள்ஸ் அடிக்கணும். நாளைக்கு 2 நம்பர் சாலிடாக வரணும். ஓகேங்களா? உங்களுக்கு கணிப்பில் இருக்கா பாருங்கள். 8-0-2-9. ஏன்னா ட்ரா நம்பர் நான் ஏன் சொல்ல வந்தேன்னா, ட்ரா நம்பர் நம்மளுக்கு டபுள் இருக்குது. 7 இருக்குது. நமக்கு 2ஆம் நம்பரும் கொஞ்சம் காட்டுது டபுள்ஸாக. இல்லை 8 யாருக்குனவே வரணும், டபுள்ஸாகவே வரணும். 8-3 டபுள்ஸாக வரணும். சிங்கிளாக ஒரு நம்பர் மட்டும் 3 வந்திருக்குது. நான் நாளைக்கு வந்தால் ஆச்சரியப்படுறதுல 0 அதே மாதிரி டபுள்ஸாக வரலாம். இல்லைன்னா 5-0 5 டபுள்ஸாக கூட வரதுக்கு வாய்ப்பு இருக்கும். 9 டபுள்ஸாக வரலாம். சரிங்களா? பார்த்து ப்ளே பண்ணிக்கோங்க. நம்ம கொடுக்குற 3 டிஜிட்டலை பொறுத்த வரைக்கும் 625, 620, 170, 120, 245, 867, 986, 486. ஓகேங்களா? அந்த மாதிரி வருது. பிசியை பொறுத்த வரைக்கும் நம்ம சி போர்டை பொறுத்த வரைக்கும் 6 வைக்கல. 6 நம்ம மேலே கொண்டு போய் வச்சுருக்கிறோம். ஏ போர்டில் வச்சுருக்கிறோம். இருந்தாலும் ஒரு வேளை ஏ போர்டில் இருக்க நம்பர் கீழே வந்தால் 8 உள்ளே போகணும். மேலே 4 இன்றைக்கி அடித்த 4 நாளைக்கு நிறுத்தி அடிக்கிறதுக்கும் வாய்ப்பு உண்டு. ஏன்னா 6 வர இடத்துல 4 வரும். 6த்துக்கு வேறு எங்கேயாவது அடிப்பாங்க. அந்த மாதிரி இதில் 86ன்னு வந்துச்சுன்னா நம்மளுக்கு கிடைக்கிற நம்பராக தான். சரிங்களா? அதனால் நான் வச்சுருக்கிறேன்.
ரெண்டாவது இந்த 95க்கு ஏசியில் வந்தால் உண்டு. ஏன்னா ஏசி இல்லை பிசியில் 95 வரலாம். காரணம் என்னென்னா 45ன்னு வருமானு தெரில, ஆனால் 95ன்னு வரலாம். இந்த 6க்கு பதிலாக 9ஆக மாறதுக்கும் வாய்ப்பு இருக்கும் ஏ போர்டில். எப்போவுமே நான் சொல்லுவேன் இல்லையா, 6 வந்தால் 9ஆக மாறலாம், 9 வந்தால் ஒரு வேளை 65 கூட முடியலாம். புரியுதுங்களா? 65 கூட முடிகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். அதனால் பார்த்து ப்ளே பண்ணிக்கோங்க. இந்த 6, 9 இதெல்லாம் வந்துச்சுன்னா 8 வந்தால் 5 ஆக்குவாங்க, 5 வந்தால் 8 ஆக்குவாங்க. இதெல்லாம் உங்களுக்கு தெரியும் இல்லையா? இதை பார்த்து ப்ளே பண்ணிக்கணும். அதை தான் நம்ம சொல்ல வரோம். அதுக்கு தான் நம்ம 245ங்கிற ஒரு நம்பர் வச்சுருக்குறோம். எதுக்கு காரணம் என்னென்னா, நான் 98க்கு ஒரு 45 வைக்கலாம். சரிங்களா? அதனால் 45 கொடுத்துருக்குறேன். ஆல்ரெடி இது வர வேண்டிய நம்பர் ரொம்ப லேட் ஆகிக்கிட்டு இருக்குது, வந்திருக்கணும். ஓகே, ட்ரை பண்ணி பார்ப்போம். நாளைக்கு நல்ல கெஸ்டிங்கரோடு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.